ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வெயிலுக்கு இதமாக ஒரு முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு முலாம்பழம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்க விதைகளை மட்டும் நீக்கிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். நான் பெருசாக கத்தி வச்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா முலாம்பழம் நீங்கள் என்ன கட் பண்ணி போட்டாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கும் சின்ன பழம். அதை நான் கட் பண்ணி ஒரு அரைச்சிட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு தேவையான அளவு பால் கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு வரும். அதுவே லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அப்படியே குடிச்சிக்கலாங்க. நான் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வெனிலா ஐஸ்கிரீம் 10 ருபீஸ் பேக் இருக்குல்லங்க, அது 1 அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்ப வச்சு நீங்கள் மிக்சியில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இல்லாதனால நான் ஐஸ்கிரீம் மட்டும் சேர்த்துட்டு ஊற்றி அப்படியே குடிச்சிக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீம் போடாமையும் குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பார்த்துட்டு இன்னொரு பேக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அது மேலே எடுத்து வச்சுட்டு குடிச்சோங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு நீங்களும் தினமும் ஒரு ஜூஸ் செஞ்சு குடிங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.